ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம டஞ்சன் போர்ட்டர் எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம எபிக்குள்ள போவோம். இந்த உலகத்துல அதிகமான டஞ்சன் இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு டஞ்சனும் ஒவ்வொரு விதத்துல மாறுபடும். நார்மலா ஒரு டஞ்சன்ல இருக்கிற மான்ஸ்டரையும் பாஸ் மான்ஸ்டரையும் தோக்கடிக்கிற விதமா எவ்வளவு கடுமையான டஞ்சனையும் ஈஸியா நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஆனா ரிஃப்ட் டஞ்சனை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு டைமென்ஷன் கூட கனெக்ட் ஆகி இருக்கிறனால கோல்ட் ரேங்கோ இல்ல அதை விடவும் ஹையா இருக்கிற அட்வென்ச்சரால மட்டும்தான் இந்த டஞ்சனை கிளியர் பண்ண முடியும். நார்மலாவே இந்த இடத்துல அதிகமான ரிஸ்க்கும் அதிகமான ஆபத்தும் இருக்கிறனால நார்மலா எந்த ஒரு அட்வென்ச்சருமே ரிஃப்ட் டஞ்சனுக்குள்ள போவதுக்கு ஆசைப்படவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்க்கும்போது இனி 1 மணி நேரத்துல இந்த டஞ்சன் பிரேக் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம டஞ்சனுக்குள்ள போய் அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸையும் எல்லாத்தையுமே தாக்கி அழிச்சு டஞ்சனை நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா இந்த டஞ்சன் பிரேக் ஏற்படுறத நம்மளால தடுத்து நிறுத்த முடியும். ஆனா கேள்வி என்னன்னா, இந்த ரிஃப்ட் டஞ்சனை 1 மணி நேரத்துக்குள்ள நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்றதுதான் இப்போ கேள்வியாவே இருந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவாவே திங்க் பண்ணுவோம். இது ஒரு ஈஸி டஞ்சனா இருந்துச்சுன்னா நம்மளால ஈஸியாவே இதை கிளியர் பண்ண முடியும். ஒரு நிமிஷத்துக்கு கூட நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாதுன்னு அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த டஞ்சனுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த இடமே கொஞ்சம் வித்தியாசமா ஒரு அனதர் வேர்ல்டுக்குள்ள வந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். நம்ம 2 பேரும் ஏற்கனவே ஒரு ரூக்கி அட்வென்ச்சரா இருந்துட்டு இருக்கோம். நம்மளோட ட்ரைனிங் கேம்ப்ல எடுத்த எல்லா விதமான வித்தையும் பயன்படுத்தி இங்க இருக்கிற இந்த ரிஃப்ட் டஞ்சனை தோக்கடிக்கிறது மூலமா அசோசியேஷனை சேர்ந்தவங்க எல்லாரோட கண்ணையும் விரல விட்டு நம்ம தான் இந்த இடத்துலயும் ரொம்ப பவர்ஃபுல்லான அட்வென்ச்சர் சொல்லிட்டு நிரூபிச்சே தீரணும்னு அவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது இதுவரைக்கும் இவங்க டஞ்சனுக்குள்ள நுழைஞ்சதே கிடையாது. அவ்வளவுதான், நம்ம கதையே மொத்தமா முடிய போகுது. எதுக்காக தேவையில்லாம நீ ஒரு கோல்ட் ரேங்க் அளவுல இருக்க அவங்க கிட்ட நீ பொய்ய சொன்ன. நான் ஒரு போட்டரா இருந்து அட்வென்ச்சரா இருக்கிற அவங்க கிட்ட போய் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டனா கண்டிப்பா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் என் பேச்சையே அவங்க கேட்கவே மாட்டாங்க. அதை நான் ஒரு கோல்ட் ரேங்க் அட்வென்ச்சரா இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டனா எதையுமே யோசிக்காம டைரக்டா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு இந்த டஞ்சன் பிரேக் ஏற்படுறதுக்கு முன்னாடியே இந்த டஞ்சனை கிளியர் பண்றது மூலமா வில்லேஜ் ஆபத்துல இருந்து நம்மளால காப்பாத்துறது மட்டும்தான் நம்மளோட முக்கியமான நோக்கமாவே இருந்துட்டு இருக்கு. எதுக்காக தேவையில்லாம நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க? ஹியூமன்ஸா இருக்கிற உங்களை விடவும் நான் ரொம்ப ஃபாஸ்டாவே இருந்துட்டு இருப்பேன். அதனால நான் வேகமாவே டாப்பை நோக்கி போக போறேன்னு நெரு எதையுமே யோசிக்காம முந்திரி கொட்டை மாதிரி மேல நோக்கி போயிட்டு இருப்பா. அந்த இடத்துல ஆபத்து அதிகமா இருந்துட்டு இருக்கு, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆபத்துல சிக்கி மண்ணக்கவி கீழே விழுந்துட்டு இருப்பான். நீ என்ன முட்டாள? நம்ம ட்ரைனிங் கேம்ப்ல ஏற்கனவே கத்துக்கிட்டது உனக்கு இன்னும் ஞாபகம் வரலையா? நார்மல் டஞ்சனை விடவும் ரிஃப்ட் டஞ்சன் கொஞ்சம் வித்தியாசமாவே இருந்துட்டு இருக்கும். இங்கே ரெஸ்ட்ரிக்ஷனும் கர்ஸும் அதிகமா இருக்கிறனால நம்ம தேவையில்லாம முந்திரி கொட்டை மாதிரி போய் மண்ணை கவாம இருக்கிறது நல்லது. அது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு அது தெரியுமா தெரியாதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இது எல்லாமே பண்ணேன். கைஸ், நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. இங்க இருக்கிற கர்ஸை என்னால எப்படி ரிமூவ் பண்ண முடியும் எனக்கு நல்லாவே தெரியும்னு. நார்மலா தனியா யாராச்சும் போனாதான் பிரச்சனையில் ஈடுபடுவோம். அதனால நம்ம யாருமே பிரிஞ்சு போகவே கூடாதுன்னு கர்ஸ் செயினை ஆக்டிவேட் பண்ணி அவங்க 4 பேருமே கையில கட்டிட்டு இருக்க. இருந்தாலும் இந்த ட்ரிக் இந்த டஞ்சன்ல வேலை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் நான் ஏற்கனவே அதிகமான கியரை கொண்டு வந்திருக்கேன்னு அவனோட மேஜிக் பேக்ல இருந்து அதிகமான வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே வெளியெடுக்கிறத பார்த்தோன்னே உன்னால எப்படி இதை பண்ண முடிஞ்சுன்னு நெரு பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுவோம். கிம்மிக் டைப்ல இருக்கிற டஞ்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம தேவையில்லாம மலையில ஏறுற விதத்துல நம்ம ஸ்டாமினாவை வேகமா நம்ம கரைச்சிடவே கூடாது. அதனால உடனே என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு ஒவ்வொருத்தங்களா 1 by 1 பறந்துட்டு இருக்கிற ராக்க ஸ்டெப்பிங் ஸ்டோனா பயன்படுத்தி மேல நோக்கி போயிட்டு இருப்பாங்க. என்ன நடந்தாலும் யாருமே என்னை விட்டு தள்ளி மட்டும் போயிடாதீங்க. ஓவரா டிஸ்டன்ஸ்ல போயிட்டீங்கன்னா திருப்பி நம்ம வந்த இடத்தை நோக்கியே போயிருவோம். அதுக்கப்புறம் மேல ஏறி வர்றதுன்னு சொல்றது ரொம்ப கஷ்டமா போயிரும். பாஸ், நீங்க ரொம்பவும் ஸ்லோவா இருந்துட்டு இருக்கீங்க, நான் வேணா முன்னாடி போவோம். இந்த டஞ்சன்ல எப்பனாலும் நம்மளுக்கு ஆபத்து வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஸ்லோவா இருந்தாலும் பரவாயில்ல, பிளான் பண்ணபடி நடந்தனா எல்லாத்தையும் நம்மளால ஈஸியாவே ஜெயிக்க முடியும்னு அங்க இருக்க ஸ்டோன் எல்லாத்தையுமே ஸ்டெப்பிங் பண்றது மூலமாவே முன்னோக்கி வேகமா மேல நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்தை நோக்கி ஒரு மான்ஸ்டர் வந்து அவங்க ஸ்டெப் பண்ணி போயிட்டு இருக்கிற அந்த ஸ்டோனை எடுத்து கடிச்சு தின்னுட்டு இருக்கும். இந்த மான்ஸ்டரை ஸ்டோன் ஈட்டிங் ஸ்டோன் பிக்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான மான்ஸ்டர். ஆனா நம்ம எந்த விதத்திலையும் அதை தொல்லை பண்ணாத பட்சத்துல அது நம்மளை நோக்கி தாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே அவங்க ஸ்டெப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமா அது கடிச்சு தின்னனால அடுத்ததா அவங்க ஏறதுக்கு எந்த விதமான ஸ்டோனும் அந்த இடத்துல இருக்காது. இப்ப நம்மளுக்கு
எனக்கு வேற வழியே இல்ல, என் கையில இருக்கிற அந்த ஹூக்க தூக்கி அந்த ஸ்டோன் பீக்கோட மேல தூக்கி எரிஞ்சு அதை பயன்படுத்தி தான் நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயே ஆகணும். ஆனா இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நான் தூக்கி போடுற இந்த ஹூக் டைரக்டா போய் அதோட மூஞ்சில மட்டும் தாக்கிட்டுனா ஸ்டோன் பீக் இருக்கலே ரொம்பவும் கோவமா மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம அது கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்கு நம்மளுக்கு டைமும் கிடையாது, ஸ்ட்ரென்த்தும் கிடையாது, நம்மளோட கதை மொத்தமா முடிஞ்சிடும். பாஸ் எதுக்காக நீங்க தேவையில்லாம பயந்துட்டு இருக்கீங்க, இப்ப என்னோட பவரை காட்டுறதுக்கான டைம் வந்துட்டுன்னு வேன் அவனோட நெக்ரோமான்சர் டேலண்டா இருக்கிற ஃபிங்கர் சமனிங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ரெண்டு விரல் அந்த இடத்தை நோக்கி போய் ரேக் கோலமா மாறிட்டு இருக்கும். வேன் உன்னோட சமனிங் எபிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ரேரா இருந்துட்டு இருக்கு. உன்னோட சமன் கிரியேச்சரை பயன்படுத்தி ஹூக்க நம்ம வேகமா அந்த இடத்தை நோக்கி தூக்கி எறியறது மூலமா ஸ்டோன் பீக்கை எந்த விதத்திலையும் கோவப்படுத்தாம தாராளமா நம்ம இங்க இருந்து ஈஸியாவே தப்பிச்சு போக முடியும். ஆனா அந்த ரெண்டு கோலத்தோட மூவ்மெண்ட்டும் ஏதோ டிஸ்கோ டான்ஸ் ஆடுற மாதிரி ஈஸ்டுக்கும் வெஸ்டுக்கும் போறத பார்த்தோன்னே கைஸ் ட்ரைனிங் கேம்ப்ல இருந்தே இவன் ரொம்ப ஃபேமஸா இருந்துட்டு இருக்கான். வேனோட சமனிங் எல்லாமே ஒரு ஃபெயிலியருக்கு தான் சமம். அதனாலதான் ஃபெயிலியர்ல இவன் ரொம்ப ஃபேமஸ் ஆனவன் சொல்லிட்டு ட்ரைனிங் கேம்ப்ல இருக்கிறவங்க எல்லாருமே இவனுக்கு ஒரு பட்டமே கொடுத்துட்டாங்க. நீ எல்லாருமே ரொம்ப ஈஸியாவே சொல்லிட்டீங்க, இந்த சமன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது எந்த அளவுக்கு கஷ்டம்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். அதை பத்தி பேசுறதுக்கெல்லாம் இப்ப நம்மளுக்கு டைம் கிடையாதுன்னு ஹீரோ வேகமா ஹூக்க தூக்கி எரிஞ்சிட்டு இருப்பான். அவனோட சமனோட கையில படத்துக்கு பதிலா அதோட முகத்துல போய் பட்டு இருக்கும். அதை பயன்படுத்தி அவங்க எல்லாருமே வேகமா ஸ்டோன் பீக்க மேல ஏறி தப்பிச்சு போறதுக்காக தயாராயிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சா இருக்கிற மாதிரி தெரியுது. அது வேற ஒண்ணும் கிடையாது, நீங்க தூக்கி போட்ட அந்த ஹூக்கு என்னோட சமனோட முகத்துல முட்டி இருக்கிறதுனால அந்த கிராக்னால கூடி சீக்கிரத்துல அது வெடிச்சு சதறதுக்கு வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. என்னது வெடிச்சு சதற போதா, இதை எப்படி உன்னால இவ்வளவு கூலா சொல்ல முடியுதுன்னு வேக வேகமா அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள அந்த இடமே வெடிச்சு செதறிட்டு இருக்கும். அவங்க 4 பேருமே திருப்பியும் கீழே உள்ளதுக்கு தயாராயிட்டு இருக்க, நம்ம வந்த இடத்தை நோக்கியே போயிட்டனா திருப்பி டாப் நோக்கி வர்றதுன்னு சொல்றது முடியாத காரியம்னு உடனே அவனோட போட்டர் ஸ்டைல் சீக்ரெட் டெக்னிக்கை பயன்படுத்தி அவனோட மேஜிக் பேக்கை ஒரு ஏர் பேக்கா மாத்தி அதுல இருந்து அவங்க கீழே விழாம தடுத்து நிறுத்தி அதுல இருக்கிற ரோப்பை ஆக்டிவேட் பண்ணி அவங்க 4 பேரையுமே அவன் காப்பாத்திட்டு இருப்பான். கைஸ் நீங்க எல்லாருமே நல்லா இருந்துட்டு இருக்கீங்க, நாங்க நல்லா தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட கரெக்டான டைமுக்குள்ள அந்த மேல போக முடியும் சொல்றதுதான் இப்போ கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தனா அந்த டைமுக்குள்ள அந்த மேல நோக்கி போறதுன்னு சொல்றது முடியாத காரியம். அதுலயும் முக்கியமா வேன் நெரு நீங்க 2 பேரும் இந்த டஞ்சனை கிளியர் பண்ணி போற வரைக்கும் எக்கார்ந்து கொண்டும் உங்களோட ஏபிடிஸை மட்டும் நீங்க யூஸ் பண்ணிடவே கூடாதுன்னு அவனோட போர்ட்டர் ஸ்பெஷல் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணி பர்போஸ் கிளைம்பிங் செட் மூலமா அவங்க எல்லாருமே ஒரு தவளை மாதிரி ராக்க கிளைம் பண்ணி மேல நோக்கி போயிட்டு இருப்பாங்க. நம்ம மேல போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது அந்த அளவுக்கு ஒன்னும் தூரம் கிடையாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அங்க போய் சேர்ந்துருவோம். இதே விஷயத்தை தான் நீ 10 வாட்டிக்கு மேல சொல்லிட்ட, எப்பதான் நம்ம அந்த இடத்தை நோக்கி போவோம்னு எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேது. டஞ்சனோட ஏண்டு மேல இருந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல ஒரு கேஸ்லும் அதுக்கு மேல ஒரு மான்ஸ்டரும் இருந்துட்டு இருக்கும். கண்டிப்பா இதான் பாஸ் மான்ஸ்டரா இருக்கணும். என்னது மான்ஸ்டரா? கடைசியில நம்ம சண்டை போடுறதுக்கான டைம் வந்துட்டு இப்பதான் என்னோட மனசே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்குன்னு வேணும் நெருவும் சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் அடிச்சிட்டு இருக்கேன். பிரான்ஸ் ரேங்க்ல இருக்கிற நம்ம மட்டும் அந்த மான்ஸ்டர் தோக்கடிச்சிட்டோம்னா அசோசியேஷனை சேர்ந்தவங்க எல்லாரையுமே நம்ம வந்து பாருங்க நிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடுவோம். இவங்களோட பிசிக்கல் எபிலிட்டிஸையும் டேலண்டையும் பார்க்கும்போது இவங்க ஒரு பிரான்ஸ் ரேங்க்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இவங்க இந்த அளவுக்கு முட்டாளா இருக்கிறனாலதான் இவனோட கேப்டன் இவங்களை பாதியிலேயே திராட்ல விட்டுட்டு போயிட்டான். இந்த 2 முட்டாள்களையும் கூட்டிட்டு நான் மட்டும் அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டேன், அவ்வளவுதான் என்னோட கதை மொத்தமா முடிஞ்சிடும். பாஸ் நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நாங்க 2 பேரும் எங்களோட பவரை பயன்படுத்தி அந்த மான்ஸ்டர் தோக்கடிச்சே தீருவோம். அப்படி நாங்க தோக்கடிக்காம இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம பாஸ் தான் ஏற்கனவே கோல்ட் ரேங்க் அட்வென்ச்சரா இருந்துட்டு இருக்காருல, தனியாவே இருந்து அது எல்லாத்தையுமே தோக்கடிச்சிருவாருன்னு அவங்க சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருக்க. காய்ஸ் இது கொஞ்சம் பாக்குறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்துட்டு இருக்கு. நம்ம முன்னாடி இருக்கிற பாஸ் மான்ஸ்டர் ஒரு செர்பன்ட் டைப்ல இருக்கிற டிராகனா இருந்துட்டு இருக்கு. எப்பவுமே செர்பண்டா இருக்கிற டிராகனே ஒரிஜினலாவே அது வேற ஒரு கலர்ல தான் இருக்கும். ஆனா அது இறந்தக்கு அப்புறம் தான் பர்பிள் கலருக்கு மாறும். அப்பனா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற மான்ஸ்டர் இறந்துட்டான்னு அவங்க எல்லாருமே பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த டிராகனோட பக்கத்துல அத ஒரு சோடால கொல்லப்பட்ட நிலையில ஒருத்தன் அந்த இடத்துல இருந்துட்டு இருப்பான். அவனை பார்த்தோன்னே சாவு அவங்கள நோக்கி வரப்போதுன்னு சொல்ற வகையில ஒரு அலர்ட் ஒண்ணு நம்ம ஹீரோவை நோக்கி வந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல இருந்தவன் உடனே வேகமா அவங்க இருக்கிற இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பான். பார்த்தா அவன் ஒரு மித்தில் ரேங்க்ல இருக்கு ஒரு ஓவர் பவரான அட்வென்ச்சரா இருந்துட்டு இருப்பான். இந்த டஞ்சன்ல எந்த ஒரு அட்வென்ச்சரும் வரலன்னு நினைச்சேன். கூடிய சீக்கிரத்துல டஞ்சன் ஏற்பட போகுது. உங்க 4 பேரையும் நான் இங்க கொல்றது மூலமா டஞ்சன் பிரேக் ஏற்பட்டனாலதான் நீங்க 4 பேரும் செத்த மாதிரி அசோசியேஷனை நம்ப வைக்கிறது என்னமோ எனக்கு ரொம்ப ஈஸின்னு நம்ம ஹீரோவையும் மத்தவங்க எல்லாரையுமே அவன் கொல்லதுக்கு தயாராயிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பை.